வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி ஒரு திருராசன். உலக சந்தையில் இலங்கையின் பங்கை பொத்தாக்க வேலை திட்டத்தினூடாக அடைய முடியும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் இலங்கைக்கான பங்கை புத்தாக்க வேலை திட்டத்தின் ஊடாக அடைய முடியும் என்றும் புதிய மாதிரிகள் மூலம் புதிய சந்தை வாய்ப்புகள் உருவாக்கும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஆய்வு மற்றும் அபிவிருத்திக்கான வணிகமயமாக்கல் அணுகுமுறையை ஏற்படுத்துவதற்காக ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். மனிதர்களின் தேவைகள் மாறாதவை எனவும் அந்த தேவைகளை பெற்றுக்கொள்ளும் முறை மாத்திரமே மாறும் என்றும் புத்தாக்கங்கள் ஊடாக அதற்கான மாதிரிகளை உருவாக்க முடியும். தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கம் தொடர்பாக இலங்கையில் காணப்பட்ட கொள்கையினால் உலக சந்தையில் தனக்கான சரியான இடத்தை பெற்றுக்கொள்ள தவறியுள்ளதாகவும் உலகில் தொழில்நுட்பத்துடன் கூடிய சந்தை மாதிரிகள் புதிய புரட்சி ஏற்பட்டுள்ள போதிலும் இலங்கை இன்னமும் தேயிலை, தேங்காய் மற்றும் ரப்பர் போன்ற பழைய பாரம்பரியங்களில் சிக்கிக் கொண்டிருக்கின்றது. தொழில்நுட்பத்துடன் இணைந்து புத்தாக்கங்களை செய்யும் நிறுவனங்களை உலகில் வெற்றி கொண்டுள்ளன. உலகின் முதல் 10 நிறுவனங்களில் 5 நிறுவனங்கள் தொழில்நுட்ப அடிப்படையிலான நிறுவனங்கள். இலங்கையின் தொழில்நுட்பத்துறை புறக்கணிக்கப்பட்டுள்ளது. உலகின் வளர்ந்த நாடுகள் தொழில்நுட்பத்துறைக்கு முன்னுரிமை கொடுத்தும் அபிவிருத்தியை நோக்கியும் நகர்கின்றன. வறுமை ஒழிப்பு, சமூக அவலங்கள் மற்றும் ஒழிப்பதற்காக மாத்திரமல்ல, மாறாக உரிமையின்றி மக்கள் நெருக்கடிக்கு உள்ளாகின்ற காரணத்தினால் புத்தாக்கங்களூடாக அந்த மக்களுக்கு பொருளாதார செயற்பாடுகள் மற்றும் புதிய தகவல்களை பெற்றுக்கொள்ளும் வழங்குவதற்காகவே கிராமிய வறுமை ஒழிப்பு அவசியப்படுகின்றது. ஆய்வு மற்றும் அபிவிருத்தி வணிகமயமாக்கலுக்கான அணுகுமுறையை ஏற்படுத்த NIRDC.gov.lk என்ற புதிய இணையதளத்தை நேற்று ஜனாதிபதி அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார். விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்துடன் இணைந்த ஆய்வு மற்றும் அபிவிருத்தி செயல்முறை மற்றும் பெறுமதி பொருட்கள் மற்றும் சேவை உற்பத்தி என்பன நாட்டின் பொருளாதாரத்தை எழுச்சி பெற செய்து ஒட்டுமொத்த மனித மற்றும் சமூக வளர்ச்சிக்கும் பங்களிப்பு செய்யும். நாட்டின் புத்தாக்கத்துடன் கொண்டவர்கள் கிராமிய அளவில் உருவெடுத்தாலும் அவர்களின் யோசனைகள் மற்றும் ஆக்கங்களை உள்வாங்க அல்லது அவர்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை குறைந்த அளவிலேயே வழங்கப்பட்டன. இந்த மனித வளத்திற்கு சுதந்திரமாக சிந்திக்க தேவையான சூழலை உருவாக்குவதன் ஊடாகவும் அவர்களின் புதிய யோசனையை ஆராய்ச்சி மற்றும் அவதானிப்பு அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பொறிமுறையின் ஊடாக வழங்குவதன் மூலம் இலங்கையை எதிர்காலத்தில் ஒரு புத்தாக்க மையமாக மாற்ற முடியும். விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் தற்போது நன்கு திட்டமிடப்பட்ட மற்றும் முறையாக முகாமித்துவம் செய்யப்படுகின்ற நீண்டகால ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி பொறிமுறையை செயற்படுத்த ஆரம்பித்துள்ளது. எனவே பொருளாதாரத்திற்கு விரிவான ஊக்கத்தை பெறுவதற்காக ஏற்கனவே ஆராய்ச்சியை நிறைவு செய்திருக்கும் அல்லது நிறைவடையும் தருவாயில் உள்ள திட்டங்களை பெறுமதி செய்து சந்தைப்படுத்தக்கூடிய பொருட்கள் மற்றும் தேவையான விரிவான மாற்றியமைப்பதை பயணிகளுக்கு உபாங்கமாக்கும். ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்திக்கான தேசிய வணிகமயமாக்கல் அணுகுமுறை என்ற புதிய வேலை திட்டத்திற்கு ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் மற்றும் சிரேஷ்ட ஜனாதிபதி ஆலோசகர் கோமிக உடுகமக்கு சூரியா ஆகியோரின் இணை தலைமைத்துவத்துடன் அறிவியல் ஆராய்ச்சி தொழில்துறை, பொருளாதாரம் மற்றும் சட்டம், கலை, தேசிய மரபுரிமைகள் உள்ளிட்ட துறைசார் நிபுணர்கள் குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியா, அமைச்சர்களான சுனில்காந்த் நேத்து, வசந்த சமரசிங்க, பேராசிரியர் அனில் ஜாந்த பெர்னாண்டோ, பேராசிரியர் கிருஷாந்த் அபேசினா, பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கம், மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கம், ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரஷல் அபிசோ, பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பிரதிநிதிகள், அரசு மற்றும் தனியார் துறை ஆராய்ச்சி நிறுவனங்களின் பிரதானிகள், முதலீட்டாளர்கள், தொழில் முயற்சியாளர்கள், கைத்தொழில் உரிமையாளர்கள், வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் பிரதானிகளும் கலந்து கொண்டனர். ஆறுண்டு
පර්යේෂණ සහ සංවර්ධන இங்கு අතහැරලා உரையாற்றிய තිබුණු ஜனாதிபதியின் යුගයක சிரேஷ்ட ஆலோசகர் கோமிக உடுகம சூரியம் இதுவரை இலங்கையின் ஆய்வு மற்றும் அபிவிருத்தி பிரதிபலன்கள் பொருளாதாரத்தில் சேர்க்கப்படவில்லை. இந்த திட்டத்தின் கீழ் ஆய்வு மற்றும் அபிவிருத்தி வணிகமயப்படுத்தப்படுகின்றது. பொருளாதார மற்றும் சமூக அபிவிருத்தியை உருவாக்குவதன் மூலம் நிலையான பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் எனவும் தெரிவித்தார். இந்த ஆண்டு வலுவான முயற்சியில் இலங்கை அரசு கவனம் செலுத்தும் என மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை 2024ஆம் ஆண்டு 5% உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியை பதிவு செய்த பின்னர் இந்த ஆண்டு வலுவான முயற்சியில் கவனம் செலுத்தும் எனவும் இது கடந்த 7 ஆண்டுகளில் மிக உயர்ந்ததாக இருக்கும் எனவும் இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் பி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதாரம் 2022ஆம் ஆண்டில் கடுமையான அந்நிய செலாவணி நெருக்கடியின் கீழ் பாதிக்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டில் மார்ச் மாதத்தில் $2.9 பில்லியன் சர்வதேச நாணய நிதியத்தின் கடனுதவியை பெற்றோம். டிசம்பர் மாதத்தில் $25 பில்லியன் கடனை மறுசீரமைத்த பின்னர் எதிர்பார்த்ததை விட வேகமாக பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்தது. 2024ஆம் ஆண்டின் முதல் 9 மாதங்களில் பொருளாதாரம் 5.2% வளர்ச்சியடைந்தது. இது இலங்கை மத்திய வங்கியின் 3% மதிப்பீட்டை விட அதிகமாகும் என ஆளுநர் பி நந்தலால் வீரசிங்க தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் பணவீக்கம் நேர்மறையான பகுதியை எட்டும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் பிறகு இலங்கை மத்திய வங்கியின் 5% பணவீக்க விகிதத்தை பராமரிப்பதில் கவனம் செலுத்தவும் என நந்தலால் வீரசிங்க தெரிவித்தார். அரசியல் பழிவாங்கல்கள் மெல்ல மெல்ல அரங்கேறி வருகின்றன என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி லோககே தெரிவித்துள்ளார். அரசியல் பழிவாங்கல்களுக்கு உள்ளானவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் சட்டத்திரணி அலுவலகம் ஒன்றை திறப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி லோககே தெரிவித்தார். பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். இன்று மக்கள் அன்றாடம் வாழ முடியாமல் சிரமப்படுகின்றனர். மிகுந்த எதிர்பார்ப்புடன் நியமிக்கப்பட்டது இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடனே எரிபொருள் மின்சார கட்டணத்தை குறைத்தது. ஆண்டுக்கு 2 முறை ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்தும் எனவும் நினைத்தோம். இன்று பல இடங்களில் அரசியல் பழிவாங்கல்கள் மெல்ல மெல்ல அரங்கேறி வருகின்றன. இதுபோன்று அநீதி இழைக்கப்பட்ட மக்களுக்காக இன்னும் ஓரிரு நாட்களில் சட்டத்திரணி அலுவலகம் ஒன்றை ஆரம்பிக்க உள்ளோம் என காமினி லோககே தெரிவித்துள்ளார். එයාගේ පාලන කාලේ සත්තු විශාල පිරිසක් නැති වෙලා දැන් ඔරන් හොටන්වත් නැති වෙලා තියෙනවා. සතුන් ආරක්ෂා කරගන්න බැරි තත්ත්වයක. සමන්දාවල බස් දාගෙන ඉලක්කවත් කරා රටේ මිනිස්සු නම් කියන්නේ 1,15,000 மெட்ரிக் டன் அரிசி துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி அனுமதி பத்திரமின்றி அரிசி இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கியதன் பின்னர் நேற்று மாலை வரை 1,15,000 மெட்ரிக் டன் அரிசி துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக சுங்க திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் ஜீவடி அருகுட தெரிவித்துள்ளார். குறித்த இறக்குமதி அரிசி தொகையில் 45,000 மெட்ரிக் டன் பச்சை அரிசி மற்றும் 70,000 மெட்ரிக் டன் நாட்டு அரிசியும் உள்ளடங்குவதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை சுங்கத்திற்கு அனுப்பப்படும் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியானது விரைவில் விடுவிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். நாடு எதிர்நோக்கும் அரிசி நெருக்கடிக்கு தீர்வாக இறக்குமதி அனுமதி பத்திரமின்றி அரிசியை இறக்குமதி செய்வதற்கான சந்தர்ப்பத்தை தனியார் துறையினருக்கு தற்போதைய அரசாங்கம் டிசம்பர் 4ஆம் தேதி வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பா குட்டியின் 100ஆண்டு விழாவின் 2ஆம் நாள் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. அன்னை சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பா குட்டியின் 100ஆண்டு விழாவின் 2ஆம் நாள் நிகழ்வு நேற்று மாலை இடம்பெற்றது. செஞ்சர் செல்வர் சாதனை தமிழன் கலாநிதி ஆர் திருமுருகன் தலைமையில் யாழ்ப்பாணம் நல்லூர் ஸ்ரீ துர்காதேவி மணிமண்டபத்தில் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது வரவேற்புரையை துர்காபுரம் மகளிர் இல்ல தலைவர் சிவமலர் அனந்த் சைனன் வழங்கியதுடன் ஆசிரியை ஆன்மீக சுடர் ரிஷி தொண்டுநாதன் அவர்கள் வழங்கினார். தொடர்ந்தும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சீனாசிரி சத்குணராஜா, யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் என் சண்முகலிங்கம், பட்டம் மேற்படிப்புத்துறை முன்னாள் பீடாதிபதி பேராசிரியர் அண்ணா சண்முகதாஸ், யப்பான் பல்கலைக்கழக முன்னாள் விரிவுரையாளர் கலாநிதி பனோன்மணி சண்முகதாஸ், மூத்த எழுத்தாளர் திருமதி கோகிலா மகேந்திரன் ஆகியோர் இதன்போது உரையாற்றினர். தொடர்ந்தும் அன்னையின் கந்தபுராண சொற்பொழிவுகள் நூல் வெளியிடப்பட்டதுடன்
கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் பேராசிரியர் எஸ் சிவலிங்கராஜா, கலாநிதி சோனா சிவகுமாரன், துர்காபுரம் மகளிர் இல்ல மாணவர்கள், நிர்வாகத்தினர், மக்களின பலரும் கலந்து கொண்டனர். ஆசிரியராகிய எங்களுடைய மகளிரில் அதிபர் தொலைபேசியில் சொன்னார், எங்களோட இல்லம் பற்றி ஒரு விசாரணை செய்தார்கள், ஒரு மறுமொழியும் தரவில்லை என்று. நாளைக்கே நான் அனுப்பி வைக்கிறேன். 3 பக்கத்தில் அந்த மறுமொழி 3 இலங்கை நிர்வாக சேவையை சார்ந்தவர்கள் விசாரணையில் எழுதினார்கள். எந்தொரு பிழையும் துர்காபுரம் மகளிர் இல்லத்திலே இல்லை. இது வேண்டும் என்று திட்டமிட்டு மகளிர் இல்லத்துக்கு ஏற்படுத்திய ஒரு அபகீர்த்தியை ஒழிய ஒரு பிழையும் இல்லை. அங்கே இருக்கின்ற கேமராக்கள் போலீசாரால் தான் இத்தனையாம் தேதி சிவத்த பேனையாலே அதிபருக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்கள். உடனடியாக கேமரா போட்டது. ஏன் வாழ்வெட்டு கோஷ்டி மதிலால் ஏறி ஒரு நள்ளிரவு வந்ததுக்காக பூட்டப்பட்டது தான் கேமரா, ஒரு தவறும் இல்லை. ஆனால் பொறுப்பு வாய்ந்தவர்கள் அன்றைக்கு அந்த அறிக்கையை மறுநாளே வெளியிட்டிருந்தால் இந்த சமுதாயத்துக்கு இவ்வளவு அச்சம் பெற வேண்டிய தேவை இல்லை. நானும் உண்மையிலே எனக்கு அந்த இல்லத்துக்குள்ளே நான் போனதும் கிடையாது, போகிறதும் கிடையாது. அது எங்கே கேமரா போட்டுனட்டு எனக்கு தெரியாது. 28 பிள்ளை பல்கலைக்கழகத்தில் ஒரே நேரம் படிக்குது. அதுக்கும் அதிபர் தான் முழு நேர படிப்புதலையும் செய்வித்தார். என்ன கஷ்டம் என்றால், இலங்கையிலேயே ஒரு விடுதிச்சாலையில் 28 பிள்ளைகள், ஆதரவற்ற இல்லத்தினுடைய பிள்ளைகள் ஒரே நேரம் பல்கலைக்கழகத்திலே படிக்கிறார்கள். 14 வீடு கட்டி பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து 9 வீடு தானமாக கொடுத்த இல்லம். சாதாரணமான இல்லம் இல்லை. அதை மனம் வந்து ஒரு நாளில் அதை போட்டுடைக்கலாம் என்று இணைத்தவர்களை அது அம்பாளுக்குத்தான் தெரியும். எனவே நான் அதை நீட்டவில்லை. இந்த அம்மாவினுடைய வரலாறு என்பது எங்களுடைய பிள்ளைகள் மத்தியிலே போய் சேர வேண்டும். பாட புத்தகங்களுக்குள்ளே அம்மாவினுடைய வரலாறு பேசப்பட வேண்டும். ஒவ்வொரு மட்டத்திலும் அது வேறு வேறு தளங்களிலே அது பேசப்பட வேண்டும். மற்றது இந்த இல்ல பிள்ளைகளினுடைய வரலாறு, எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள், எத்தனை பிள்ளைகள் பல்கலைக்கழகம் என்பதுக்கு அப்பால அவர்களுடைய அந்த ஒரு இனவரவியலாக அவர்கள் ஒவ்வொருவருடைய கதையும் பேசப்பட வேண்டும். பலருடைய பேச்சுகளை பார்த்தீர்கள் என்றால், இடியப்பம் பிழிவார்கள், தேங்காய் பால் பிழிவார்கள், இப்படி எத்தனையோ உடல் அசைவுகள் எல்லாம் செய்து பேசுவார்கள். இந்த அம்மாவினுடைய அந்த பேச்சை நான் அன்று கண்டேன். மிக அமைதியான, ஆனால் தெளிவும் தேவையான நடையியல் கொண்ட ஒரு பேச்சாக அது அமைந்தது. இலங்கையில் மட்டுமல்ல, உலகத்தில் எந்த நாட்டுக்கு சென்றாலும் குழந்தைகள் அம்மாவென்று ஓடி வருகிறார்கள். இன்றைக்கும் கூட என்னுடைய குழந்தைகள் என்னோடு இல்லை. இருந்தாலும் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் எங்களோடு இருக்கிறார்கள், வருகிறார்கள், போகிறார்கள். இதேன் சொல்லுகிறேன் என்றால், எங்கள் சமயம் அதைத்தான் சொல்லுகிறது. நாங்கள் இந்த பிறவி எடுத்ததன் நோக்கமே எங்களோடு சேர்ந்திருப்பவர்களோடு மகிழ்ச்சியாக வாழ்வது. எனக்கு பல பணி இருக்கலாம், இருந்தாலும் என் பணியை ஒதுக்கி வைத்துவிட்டு மற்றவர்களோடு மகிழ்ச்சியாக பேசுகின்ற போது இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இது இறைவன் கொடுத்த வரம். அவர் நினைவை எங்கள் நெஞ்சத்திலிருந்து நாங்கள் அகற்றிவிட முடியாது. சிலரை வயது ஒன்றும் செய்யாது, அம்மாவையும் அது ஒன்றும் செய்யலை. கடைசி வரைக்கும் எங்களுக்கு தெரியும், அவர் அந்த முதுமையிலும் அந்த தரமான தொழிலை, அந்த தன்னுடைய பணியை செய்து கொண்டே இருந்தார். அம்மாவினுடைய நாமம் பல நூற்றாண்டுகள் கடந்தும், பல கோடிக்கணக்கான ஆண்டுகள் கடந்தும், பல கற்பகாலங்களை கடந்தும் தொடர்ந்து வாழ வேண்டும். நாங்கள் வாழ்கின்ற சமூகம் ஒரு சவாலான சமூகம். என்னுடைய தகப்பனார் சொல்லுவார், பேய் சிரிச்சாலும் குற்றம், அழுதாலும் குற்றம். பேய் சிரிச்சால் சொல்லுவார்கள், பேய்க்கு பயப்பட மாட்டார்கள். அழுதாலும் சொல்லுவார்கள், பேய் அழுது என்று சொல்லி. இன்று யாழ்ப்பாணத்து மக்களுடைய நிலை அவ்வளவு தூரத்துக்கு வந்துவிட்டது. வாய் துறக்கவே எங்களுக்கு பயமாக இருக்கிறது. ஒரு காரியத்தை செய்ய பயமாக இருக்கின்றது. தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அமெரிக்க தூதுவருக்கும் இடையே சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கருக்கும் இடையே சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. நேற்று கொழும்பில் இடம்பெற்ற சந்திப்பில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழும் மக்கள் எதிர்கொள்ளும் அரசியல் பொருளாதார சவால்கள் தொடர்பில் ஆராயப்பட்டது.
இலங்கையின் நிரந்தரமான அரசியல் தீர்வு ஏற்பட அமெரிக்காவின் தொடர்ச்சியான பங்களிப்பின் முக்கியத்துவம் தேவை என எடுத்துரைக்கப்பட்டது. அத்துடன் பொருளாதார மேம்பாட்டுக்கான திட்டங்கள் தொடர்பிலும் ஆராயப்பட்டது. தேசிய மக்கள் சக்தியின் பெயரை பயன்படுத்தி நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட மத போதகர் உட்பட 2 போலீசாரால் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் பெயரையும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பெயரையும் பயன்படுத்தி வன்முறையாக நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட மனித உரிமை செயற்பாட்டாளர் என அறிமுகப்படுத்திய மத போதகர் உட்பட 2 யாழ்ப்பாணம் நெல்லியடி போலீசாரால் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 1 வார காலமாக தம்மை மனித உரிமை செயற்பாட்டாளர் என அறிமுகப்படுத்திய நபர்கள் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டு வந்தனர். நெல்லியடி நகரில் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த போதும் நிதி வழங்க மருத்துவர்களிடம் ஜனாதிபதியின் படத்தை காண்பித்து அச்சுறுத்தி நிதியை பெற்ற முற்பட்ட போதே வர்த்தகர்களும் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டது. அதனையடுத்து அங்கு கூடிய வர்த்தகர்கள் குறித்த நபர்களை பிடித்து நெல்லியடி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். போலீஸ் நிலையத்தில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் குறித்த நபர்களை கடுமையாக எச்சரிக்கை செய்த பின்னர் 2 விடுவித்துள்ளனர். நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட மத போதகர் மனித உரிமை செயற்பாட்டாளர் என தன்னை அறிமுகப்படுத்தி சிறுவர்களை பராமரிப்பதற்காகவே நிதி சேகரிப்பது தொடர்பு தெரிய வந்துள்ளதாகவும், எனினும் அதற்கான பற்றுச்சீட்டுகள் அவற்றையும் வழங்கியிருக்கவில்லை. குறித்த மத போதகர் கடந்த காலங்களில் தேசிய மக்கள் சக்தியின் பிரசார மேடைகளில் ஆசியுரைகளை வழங்கி வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கொலை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் அச்சமின்றி வாழ தகுந்த நிலையை ஏற்படுத்துமாறு எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் நேற்று சபாநாயகர்களான ஜெகத் விக்ரமரெட்ன தலைமையில் கூடியது. இதன்போது சபையில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதிகமாக நடக்கின்றது. 2 நாளைக்கு ஒரு தடவை எங்கே பார்த்தாலும் துப்பாக்கி சூடு நடைபெற்று அந்த துப்பாக்கி சூடின் மூலமாக பலர் இறந்து கொண்டு வருகின்றார்கள். அப்பொழுது வெளிநாட்டிலே இருந்து வருகின்றவர்களுக்கு ஒரு பயம் ஏற்படுகின்றது, இந்த நாட்டிலே எப்படி முதலீடு செய்வது என்பது. ஆகவே அந்த கொலையை செய்கின்றவர்களை கைது செய்து நாட்டிலே ஒரு சமாதானத்தை மக்கள் பீதியற்ற நிலையிலே வாழ்வதற்கான நிலையை உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்கள் நாட்டுக்கு வெளிநாடு முதலீடுகள் வரும் என்பதையும், விசேஷமாக சீன முதலீட்டிலே செய்திருக்கின்ற போர்ட் சிட்டி போன்ற முதலீடுகளை இங்கே கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்ற அதே நேரத்திலே அதை சுமூகமாக செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.